சிக்கன் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்த்துலாங்களா. வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். சிக்கன் கழுவி மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா கலரி கொடுத்துருங்க. மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா குழையிட்டோம். இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுத்து சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி நல்லா குழைய வைக்கிட்ட மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ நல்லா குழஞ்சிச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கழுவி வச்ச சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்து நல்லா கலரி கொடுத்துருங்க. இப்போ குழம்புக்கு தேவையான மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் பெரிய ஸ்பூனில் 3 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். ஏன்னா இந்த கிரேவி கொஞ்சம் காரமாக இருந்தது நல்லாயிருக்கும். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது குழம்பு ரொம்ப தண்ணியாக இருக்காது, திக்காக இருக்கும். நான் கிரேவியாக தான் செய்கிறேன். மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. குழம்பு நல்லா திக்காகிடுச்சு. எவ்வளோ திக்காகிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த நேரத்தில் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் கொஞ்சம் அதிகமாக போட்டால் தான் நல்லாயிருக்கும், காரமாக இருக்கும். ஐஸ்கிரீமில் கொடுப்பாங்களே சின்ன ஸ்பூன், அதில் 3 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் மிளகுத்தூள். கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். கொத்தமல்லி போட்டுக்கோங்க. இப்போ அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். செங்கை டிவைன் டைரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோருக்கும் நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.